ஒரு ஊரில் கூலி வேலை செய்து கொண்டு ஒரு விவசாயி இருந்தான். அவன் ஒரு நாள் சினிமா படம் பார்த்துவிட்டு ஊருக்கு நடந்து வந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு வயலில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அவன் அதை பார்த்துவிட்டு திடுக்கிட்டு போனான். இதை அணைப்பதற்கு ஊருக்குள் போய் ஆட்களை அழைத்து வருவதற்குள் இந்த வயலெல்லாம் எரிந்து விடுமே என்று எண்ணி அவனே பக்கத்தில் இருந்த கிணற்றில் நீரை எடுத்து அந்த தீயை அணைத்து விட்டான். இந்த செய்தி காட்டுத் தீயாக ஊருக்குள் பரவியது. உடனே அவனுக்கு ஊரார்கள் அனைவரும் மிகுந்த மரியாதையும் பாராட்டும் புகழும் தெரிவித்தனர். அந்த புகழ் மயக்கத்தில் அவன் வேலைக்கே செல்லாமல் ஊரை சுற்றி கொண்டு வெட்டி கதை பேசிக்கொண்டு அலைந்து திரிந்தான். அவர்களும் சரி, நம் வயலை பாதுகாத்தவன் என்கின்ற அடிப்படையில் ஊரார்களும் அவ்வப்போது உதவி செய்து வந்தார். 2-3 மாதம் ஆகிவிட்டது. இப்போது யாருமே அவனை கண்டுகொள்ளவில்லை. என்ன செய்வது என்று தவித்தான். இருந்தபோதிலும் ஒருவரிடம் வாய்விட்டே கேட்டுவிட்டான். நான் அன்று எவ்வளவு உதவி செய்தேன், நீங்கள் ஆனால் என்னை கண்டுகொள்ளவே இல்லையே என்று கேட்டான். அது நீ காப்பாற்றின பயிரெல்லாம் அறுவடை ஆகி 3 மாதம் ஆச்சு, நீ பாட்டில் போய்கிட்டே இருப்பா என்று அவர் சொல்லவும் இவன் வெட்கி தலைகுனிந்தான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், புகழ் மயக்கத்தில் புதைந்து கிடக்கக்கூடாது. நன்றி.